ஷர்ட். என்னடா இது லக்கி சாமு எப்படிடா அப்படி போயிடுச்சு அப்படின்னு நினச்சி, சரி பரவாயில்ல நம்ம அண்ணன் போய் கதை சொல்லுவோம் அப்படின்னோடனே கதை கேட்டவொடனே ஓகேன்ட்டார். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என் லக்கி சாம் சட்டை இல்லை, எங்கள் அண்ணன். எங்க தலைவனின் முகமும் எங்க தலைவனின் சிரிப்பு தான் எங்களுக்கான ஆயுதம், எங்களுக்கான அடையாளம். தலைவா, ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த புரட்சி வெற்றியை நோக்கி போய் சேராமல் ஒரு நாளும் தடம் மாற மாட்டோம், வழி மாற மாட்டோம், ஒரு நாளும் விழிமூட மாட்டோம் என்பதை மட்டும் உறுதியோடு இந்த இடத்தில் நான் தெரிவித்து, என்னை பார்த்த நிமிடத்தில் நான் உங்கள் ஃபேன் என்று சொல்லி அவர் சொன்ன நிமிடத்தில் நான் மெய்சிலிர்த்து போனேன். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த புக்கில் ஒரு 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், நேர்காணல்கள் எல்லாமே இருக்குது. அதில் சரிப்பா, இவ்வளவு செஞ்ச நம்ம மக்களுக்கு நன்றி கடனா உன்னால் முழுமையாக செலுத்த முடியுமான்னு கேட்டா சத்தியமாக சொல்கிறேன், என்னால் முடியாதுதான். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி கடனை என்னால் தீர்க்கவே முடியாது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாற்றி இருப்பதாக கூறுகின்றனர் அரசியல் நோக்கர்கள். ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம்? நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. புத்தாண்டில் எங்களுக்கு ஒண்ணு இல்ல. லவ் யூ. கண்டிப்பா ஒரு ஒளி ஒன்று பிறக்கும். அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். என் நெஞ்சில் குடியிருக்கும். அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? கலங்கும் கண்கள் துடைக்க வரும் கைகள் நீதானே, கலங்காதே என்று சொல்லும் தைரியம் நீதானே. உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார்.